இன்னைக்கு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஸ்பெஷல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாயாசம், வடை, அப்பளம் எல்லாமே கலந்து சூப்பரான ஒரு வெஜ் மீல்ஸ் விருந்து தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நாங்கள் ஹோட்டலில் வாங்கி தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது சாப்பாடு. ஃபஸ்ட்லாம் இந்த சாப்பாடு எல்லாமே சேர்த்து ரேட் 90 rupeesனு ஃபஸ்ட்லாம் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயாவது நாங்கள் வெஜ் மீல்ஸாக ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ணும்னு நினச்சா அந்த கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ ரேட் எல்லாமே அதிகமானதால 120 rupeesனு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 90 rupeesலேயே சப்பாத்தி குருமா எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்றைக்கி சப்பாத்தி குருமாலாம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு சில குழம்பு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. வாழை இலையில் இந்த மாதிரி வெஜ் மீல்ஸ் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் இருந்தது, முந்திரி ஜவ்வரிசி எல்லாமே போட்டு பாயாசம், கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், காய்கறிகள், முள்ளங்கி, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு சாம்பார் இருந்துச்சு. கல்யாண காரக்குழம்பு சூப்பராக இருக்கும், அதுவும் இருந்துச்சு. பொரியலாக ஒரு டைமில் ஒரு பொரியல் இருக்கும். ஒரு சில நாள் பீட்ரூட் இருக்கும், உருளைக்கிழங்கு, எல்லா விதமான பொரியல், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும். இன்றைக்கி வாங்குறப்ப கோவக்காய் பொரியல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெஜ் மீல்ஸில் என்ன இருக்கும், ரசம், மோர் இருந்தது. அப்புறம் இன்னைக்கு குருமா சப்பாத்திக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக மோர் குழம்புமே கொடுத்துருந்தாங்க. என்னடா ஒரு பெரிய சைஸ் வடை இருக்குது அதை சொல்லலன்னு பார்க்காதீங்க. வடை நம்மளுக்கு வேணும்னா தனியாக வாங்கிக்கணும். இந்த ரேட்குள்ளே வடை வராது. ஒரு வடை நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது, 12 rupeesன்னு சொல்லிட்டு அது தனியாக காசு கொடுத்து வாங்கியிருந்தோம். அப்பளம் மட்டும் வாங்கிட்டு வரும்போதே உடஞ்சி தான் இருந்தது, தூள் தூளாக ஆயிடுச்சு. ரவுண்டாக அப்பளம் முழுசாக வரும்னு பார்த்தா உடஞ்சி போச்சு. சாப்பாடு எல்லாமே அருமையாக இருந்துச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விருந்து. நாங்கள் வீட்டில் சமைக்கலனாலும் சூப்பரான விருந்து சாப்பிட்டோம். நீங்கள் இன்னைக்கு என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரேட்டுக்கு இந்த வெஜ் மீல்ஸ் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாமா என்ன? உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாழை இலையில் வகை வகையான வெஜ் மீல்ஸ் சாப்பாடு எல்லாமே பிடிச்சதெல்லாம் வச்சு சாப்பிட யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னடா நடுவில் ஒரு ஆள் ஸ்பூனில் சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறீங்களா? இது எப்படா வச்சு முடிச்சு எல்லாம் பசியில் இருந்தாங்க. என்னோட சிஸ்டர் தான் சீக்கிரமாக டேஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட் பண்ணி இருக்கும்போதே அவளால் பசி தாங்க முடியல. நாங்கள் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டு பார்த்துட்டா ஃபன் பண்ணிட்டு இருந்தான். பாயசம் கூட அப்புறம் எடுத்து டேஸ்ட் பார்த்தாங்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்களுக்குமே அந்த மாதிரி ஊட்டி விட்டுருந்தாங்க. நீங்கள் யார் அப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே எப்பயாவது ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டாலும் வாழை இலையில் வச்சு கொடுக்குற ஷாப்பில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.